என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பெருமையாக பீற்றிக்கொள்வதற்கோ தம்பட்டம் அடித்துக்கொள்வதற்கோ என் வாழ்க்கையில் எதுவும் இல்லை. வாட் ஐ ஆம் டுடே இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ஆர்எஸ்எஸ். 1985 நான் ஆர்எஸ்எஸ் இயக்கத்துக்கு சேர்ந்தேன், அறிமுகமானேன், பயிற்சியெல்லாம் முடித்தேன். அதுலேருந்து தொடர்ந்து ஆர்எஸ்எஸ் பணிகள் பல ஆண்டுகள் செய்து கொண்டிருந்தேன். அதுலேருந்து அப்புறம் சுதேசி விழிப்புணர்வு இயக்கத்தில் பணியாற்ற சொல்லி என்னை ஆர்எஸ்எஸ் அமைப்பு கேட்டுக்கொண்ட போது அங்கே பணியாற்றினேன். 2016 நீங்கள் பிஜேபியில் சென்று வேலை செய்யணும்னு சொன்னதுனால பிஜேபிக்கு வந்தேன், அரசியலுக்கு வந்தேன். அதனால் ஒருவேளை நாளைக்கு நீங்கள் அரசியலில் இருக்க வேண்டாம், வேறு ஏதாவது ஒரு சேவை வேலையை எடுத்துகிட்டு செய்யுங்கன்னு சொல்லி சொன்னாங்கன்னா நான் அதையும் செய்வேன். அதனால் ஐ ஆம் அட் தி டிஸ்போசல் ஆஃப் தி ஆர்கனைசேஷன். அமைப்பு என்ன சொல்கிறதோ, எதற்காக நாம் ஒரு கமிட்மெண்ட் வாழ்க்கையில் கொடுத்துட்டு வந்திருக்கோமோ அந்த கருத்துக்காக நான் வேலை செய்கிறேன். ஆர்எஸ்எஸ்ஸை கூட நான் இயக்கமாக பார்க்கல, அது ஒரு கருத்து. தேசம் சார்ந்தது, தேசியம் சார்ந்தது, இந்துத்துவ சார்ந்தது. அதற்கென்று நம் வாழ்நாளில் நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு கடப்பாட்டு உணர்ச்சின்னு சொல்லுவாங்கள்ல, கடமை உணர்ச்சின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அணுகுமுறை தான். எனக்கு ஆர்எஸ்எஸ் இயக்கம் எனக்கு அறிமுகமானது நான் ஆதித்யநாத் கல்லூரியில் படிக்கிறப்போ, 81 84 அப்போது ஆதித்யநாத் கல்லூரியில் படிக்கிறப்போ அந்த கடற்கரையில் எங்கள் கல்லூரி விடுதிக்கு பின்னால் தான் கடற்கரை இருக்கும். அங்கே தான் ஆர்எஸ்எஸ்ஸுடைய ஷாக்கா நடக்கும், மாணவர்களுக்கான ஷாக்கா வாரம் ஒரு முறை நடக்கும். மிலன் மாதிரி அது மிலன். அப்படி நடக்கும்போது நான் 1ஆம் ஆண்டு அங்கே சேர்ந்த உடனே நீங்கள் வாங்க ஆர்எஸ்எஸில் வந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஆர்எஸ்எஸ் அந்த வார்த்தை கூட நான் கேள்விப்பட்டதில்லை. அப்போ 81 எனக்கு என்ன அப்போ தான் +2 முடிச்சுட்டு கல்லூரி போன காலம். நான் முதல்ல பார்த்த ஆர்எஸ்எஸ்லேயே முதல் வாரத்தில், அதுக்கு அடுத்த வாரத்திலே இலகணேசன் வந்தார். அந்த கடற்கரை ஷாக்கால் எல்லாம் வட்டமாக உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். 10-20 மாணவர்கள் வருவாங்க, அவங்களோட உட்காந்து 1 மணி நேரம் உரையாடினார் இலகணேசன் அவர்கள். அதுலேயே எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. இன்னும் சொல்லப்போனால் நான் அவரால் கவரப்பட்டு தான் நான் ஆர்எஸ்எஸ் இயக்கம் எனக்கு பிடித்தது. ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் மிக மிக பெரிய தலைவர்கள், அர்ப்பணிப்பு மனப்பான்மை உள்ளவங்க, இவங்களெல்லாம் வெறும் பேச்சாளர் எழுத்தாளர் கணக்கில் நீங்கள் வைக்கக்கூடாது. பல பேர் கூட என்னை பற்றி சொல்கிறப்ப நீங்கள் நல்லா பேசுகிறீங்கன்னு சொல்லுவாங்க. நான் என்னை பேச்சாளர்னு சொல்கிறது நான் என்னை பற்றி ரொம்ப குறைஞ்சபட்ச ஒரு இதாக நினைப்பேன். நான் அது பெரிய மரியாதை இல்லை. பேச்சாளர், செயல் வீரர், கருத்தாளர். ஓகே, பேச்சாளர் வேறு, கருத்தாளர் வேறு. இப்போ பேச்சாளர்னால் இன்றைக்கி இந்த மேடையில் விவேகானந்தரை பற்றி பேசுங்கன்னா பேசுவாங்க, இன்னொரு மேடையில் ஈவேரா பற்றி பேசுங்கன்னா பேசுவாங்க. புரியுதா உங்களுக்கு? அவங்க என்ன பேசுவாங்க, அவங்க அந்த அவைக்கு எது சரியோ அதை பேசுவாங்க. நான் தவறு சொல்லவில்லை. உங்களுக்கு ஒரு கருத்தை உள்வாங்கி இந்த மாதிரி இப்போ எனக்கெல்லாம் என்னென்னா, என்னால் நீங்கள் அப்படி வேறு தலைப்புகளில் பேசுங்கன்னு சொல்லிலாம் என்னால் பேச முடியாது. நான் நம்புகிற கருத்து எதுவோ அதை தான் நான் பேச முடியும். அதனால் நான் என்னை கருத்தாளர் தான் சொல்லுவேனே தவிர, நான் நம்புகிறத நான் பேசுகிறேன், நான் நம்புகிறத எழுதுகிறேன், அவ்வளோதான். அப்படி தான் ஆர்எஸ்எஸ் அறிமுகம் ஆச்சு எனக்கு. பட் அப்போல்லாம் வேறு அறிமுகம் தான். நான் ஆக்டிவிஸ்ட் ஆனது 85 தான். அப்போ ஸ்தானுமாலையன் அவர்கள் இப்போது விஸ்வ இந்து பரிஷத்தில் இருக்கிறார். அவர் அகில இந்திய அளவில் பொறுப்பில் இருக்கிறார். இப்போது அவர் தான் மதுரையினுடைய ஜில்லா பிரச்சாரக்காக இருந்தார் எங்கள் பகுதிக்கு. அவர் தான் எங்கள் வீட்டுக்கு வந்து, நீ ரொம்ப நாளாக சும்மா ஆர்எஸ்எஸ் பற்றி அறிமுகம் ஆச்சு, நான் குருஜி கோல்வல்கரை படிச்சிருக்கேன், விஜயபாரதம் படித்தேன், ஞானகங்கைன்னு ஒரு பெரிய புத்தகம் இருக்குது, அதான் கீதா ஆஃப் ஆர்எஸ்எஸ்ஸின் கீதைன்னு சொல்லுவோம். அதை சும்மா எல்லாம் வாசிச்சிருக்கேன்னு கதை சொல்லாத, எதாவது வேலை செய்ய அப்படின்னு சொல்லி என்னை பணியில் ஈடுபடுத்தினது அவர் தான், ஸ்தானுமாலையன் அவர்கள் தான். அப்புறம் வன்னியராஜன்ஜி, ராமகோபாலன், சூரியநாராயண் ராவ், அப்போது தேசிய அளவில் பெரிய தலைவராக இருந்தவர் சேஷாத்ரிஜின்னு சொல்லி ரொம்ப பெரிய அவுட்ஸ்டாண்டிங் ஸ்காலர் அவர். இப்படி பல பேர் என்னை உருவாக்கியிருக்கிறாங்க. அப்புறம் சுதேசி இயக்கத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஐயா குருமூர்த்தி அவர்கள், இப்போ துக்ளக்கில் ஆசிரியராக இருக்காங்களே, ஆடிட்டர் குருமூர்த்தின்னு சொல்லுவோம். அவரோட ஒரு 15 வருஷம் பயணம் பண்ணுகிற ஒரு வாய்ப்பு. அவரெல்லாம் ஒரு ஒன் மேன் யூனிவர்சிட்டி மாதிரி. அவரோட பயணம் செய்வதே ரொம்ப அவ்வளோ மகிழ்வான அனுபவமாக இருக்கும். இப்படி என்னை சுற்றி இருக்கிற எல்லார்ட்ட நான் ஏதோ கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கேன். இவங்களெல்லாம் ஒரு ஸ்கூலு காலேஜ்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இவங்களுடைய காலேஜில் நான் கடைசி பெஞ்ச் ஸ்டூடெண்ட் தான். நான் கடைசி இப்போ வரிசை மாணவனாக தான் இருந்திருக்கேனே தவிர பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. தி பெஸ்ட்டுன்னு நிறைய உருவாயிருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலே நிறைய பேர் உருவாயிருக்கிறாங்க. எழுத்தாளராக இருக்காங்க, பேச்சாளராக இருக்காங்க, பல்வேறு துறைகளில் பணிபுரிகிறாங்க. ஆர்எஸ்எஸில் ஒரு பழக்கம் என்னென்னா, தன்னை பெருசாக வெளிப்படுத்திக்காமல் தான் சார்ந்த தத்துவத்தை முன்னிறுத்துகிற பழக்கம் ஆர்எஸ்எஸில் இருக்குது. அது இன்பான் கேரக்டர். அப்படி தான் எல்லோரும் இருக்கிறாங்க. அது துரதிருஷ்டமாக இப்போ என்ன மாதிரி ஆட்கள் அரசியலில் இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அரசியலில் ஒரு ஃபேஸ்லெஸ் லீடராக இருக்க முடியாது, முகம் தெரியாத தலைவராக இருக்க முடியாது. அப்புறம் அரசியல் இருக்கிற அர்த்தம் இல்லாமல் போகும். அதனால் எங்களுக்கு முகம் தெரியுது, அவ்வளோதான். அதனால் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. இன்னும் ஈவன் டுடே ஐ ஆம் லேர்னிங் ஃப்ரம் தெம். அப்படி தான் ஆர்எஸ்எஸ் இருந்தது.